இந்த வீடியோவில் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமின்றி ஃபேர் வியூஸுக்காக சில வீடியோக்களை பயன்படுத்தும். தேவனையும் பணத்தையும் சேர்த்து புறாடு பைய பாலசேகர் ஏதோ கணச்சி ஏதோ சொல்லுவானே. சரி மக்களே கேளுங்க என்ன சொல்லுவா அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா கேட்போம். தேவனையும் பணத்தையும் சேர்த்து நம்ம ஆட்களால சிந்திக்க முடியறது இல்ல. நம்ம என்ன அதாவது பாலசேகர் என்பவன் எப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றான் அப்படின்னா, பணத்தையும் தேவனையும் ஒரு சேர பார்க்க முடியல, நம்ம அதனால முடியல அப்படின்னு சொல்றான். ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் அப்படி சொல்றாரா? பணத்தையும் தேவனையும் ஒன்னா வச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரா அப்படின்னு சொன்னா இல்லை. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய வார்த்தையால வாயால சொன்ன காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்திய எழுந்த சுவிசேஷம் 6:24 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை படைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது அப்படிங்கிறாரு. அப்போ உலகப் பொருள் ஒரு இடத்துலையும் தேவனையும் ஒரு இடத்துல வச்சு பொதுவாக உண்மை கிறிஸ்தவர்கள் பார்க்க மாட்டார்கள். உண்மையாக எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் மேல இருக்குன்னா ஆண்டவர் மேல போக்கஸ் வைப்போம். இப்போ ஆண்டவர் மேல போக்கஸ் வைக்கும் போது நமக்கு எல்லா விதமான காரியங்களும் வருகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்படிங்கிற ஒரே இலக்கம் தான், ஒரே ராஜரீக தத்துவ வார்த்தையின்படிதான் கிறிஸ்தவர்கள் இருந்தே ஆக வேண்டும், கட்டாயமாக இருந்தாக வேண்டும். ஆனால் இது போன்ற இந்த பாலசேகர் போன்ற நபர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. இயேசுவையும் சொல்லுவாங்க, அது போக உலக காரியங்களையும் சபைக்குள்ள கொண்டு வருவாங்க. இதெல்லாம் என்ன காரியம் அப்படின்னா, பிசாசினுடைய நய வஞ்சலத்தினுடைய தந்திரத்தின் ஒட்டுமொத்த கூடாரம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். புரிதுங்களா இல்லையா? அதாவது ஒருத்தர் எப்படின்னா தேவனுக்குரியவைகளை சிந்திக்காம மாம்சக்குரிய சிந்திச்சான்னா அவன் யாரு? பிசாசாரவன். இவன் எப்படின்னா சபைக்கு அப்பால இப்போ சாத்தானே அப்படின்னு சொல்லி விரட்டப்பட வேண்டிய, களையெடுக்கப்பட வேண்டிய விஷ செடி அப்படின்னு சொல்லலாம் அந்த பாலசேகரை. சரி, அடுத்தது என்ன சொல்லுவான்னு கேளுங்க. பண்றோம் இது வேற நம்ம. ஆமாப்பா, இது வேற அது வேறதான். உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஒருவனாலும் ஊழியம் செய்ய முடியாதுன்னு இருக்கு. அப்போ கிறிஸ்தவர்கள் உலகத்தானா, உலகத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவனா, அல்லது பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவானா? அப்போ சிம்பிளா உலகத்தான் உலக மகிமைகளையும் உலக பொருள்களுக்கும் ஓடுறா. நாம என்ன பண்ணணும்? பூமிக்குரிய மேலானவைகளை தேடணுங்கிறதுக்காக வேண்டிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்தாரு. அவருடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ளே எல்லாரும் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக சிலுவையிலே பாடுகளை அனுபவித்தார், சிலுவை தொங்கினார். புரியுதா இல்லையா? அப்போ இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் மேக். மாம்சம் வேறு, ஆவிக்குரிய பிரகாரம் என்பது வேறு. அதைத்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் படுத்தாய்ந்து பணம் என்பது வேற கேட்டகரிஸில் வைக்கும், பணத்துக்கு முன்னால இயேசு வைக்கிறதில்ல. இதுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அடுத்தது பிரிச்சிட்டோம், பிரிக்காதீங்க. கர்த்தர் அதை பிரிக்கவே இல்லை. அதாவது இவன் முன்ன பின்ன பைபிளை வாசிச்சிருக்கானா அல்லது புதிய ஏற்பாட்டை வாசிச்சிருக்கானா அப்படிங்கிறது தெரியல. ஆல்ரெடி நம்ம சொன்னோம். அதாவது மத்திய எழுதின சுவிசேஷம் 6:24 சொல்றாரு, பிரிச்சு சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா உலக பொருளுக்கும் தேவனுக்கும் அப்படின்னு பிரிச்சு சொல்லியிருக்காரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பிரிச்சு சொல்லியிருக்கிறாரு, தம்முடைய உபதேசத்தில் சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் பிரிக்கவே இல்லை, பணமும் இதையும் ஒன்னா சேர்த்து இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னா இவன் பிசாசினுடைய ஊழியக்காரன் இல்லாமல் வேறு யாரு? கர்த்தரின் ஆசீர்வாதமே. இப்ப ரெண்டும் பிரிஞ்சிருக்கா. அதாவது பணத்தாசையை தூண்டி பணம் பெறுகிற வேலையை இந்த பாலசேகர் என்பவன் பண்றான். அதாவது அவனும் பகட்டும் பகுமானமான காரிலே செல்வதற்கும், பந்தாவாக வாழ்வதற்கும், தினமும் இரவிலே சினிமா போவதற்கும், இப்படி பல காரியங்கள் லக்ஸுரியா வாழ்வதற்காக கிறிஸ்துவ சபைகளிலே பணத்தாசை தூண்டும் உபதேசம், பொருளாசையை தூண்டும் உபதேசம், ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு என்ன உண்டோ அதையெல்லாம் செய்கிற பிரகாரப்படி ஒரு பிசாசினுடைய உபதேசத்தை கொண்டு வரா. ஆனால் வேதமும் திட்டமும் தெளிவாக சொல்கிறது என்னன்னா, 1 தீமோத்தேயு 6:9-10 ஆகிய வசனங்கள்ல ஐஸ்வர்யவான்கள் விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்டியிலும் மனுஷனுடைய கேட்டிலும் அறிவிலும் அமிழ்ந்துகிற மதிகேடும் சேதவுமான பலவிதமான இச்சைகளிலும் விழுவார்கள். பணத்தாசை எல்லா தீமைக்கும் ஏறாய் இருக்கிறது,
சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி அநேக வேதையில் ஆத்தரை உருவக்குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே இவர்களை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சார்ந்த உலகத்தை அடையும்படி நாடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் இவன் எப்படின்னு கேட்டீங்கன்னா நீதிமொழிகள் 10:22 வைத்து என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இயேசுவினுடைய உபதேசத்தை அவமாக்குறான். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் தஞ்சது, ஆசீர்வாதம் மறைவதென்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள். எதெல்லாம்? உண்ண உணவு, உடை, இருக்கை, இருப்பிடம், இப்படி பலவிதமான காரியங்கள் என்னென்ன இதுக்காக தேடாவ, நீ உலக பிரகாரத்துக்கு தேடாவ, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு அப்படின்னு ஆண்டவர் தேட சொல்றாரு. ஆனா இப்படிப்பட்ட கல்ல போதவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள், ஆசீர்வாதங்கள், செழிப்பு, ஐஸ்வர்யம், பணம், பல காரியங்கள் இதையெல்லாம் சொல்லி உட்புகுத்தி பணத்தாசியை தூண்டி இவன் சம்பாதிக்கிறதுக்கு, இவன் பேரும் புகழும் வாங்குவதற்காக வேண்டி, பேரும் புகழும் அல்ல பேரும் புகழோடு சேர்த்து பணமும் அந்தஸ்தை பெறுவதற்காக வேண்டி இப்படி செய்கிறான். அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒண்ணு ஆண்டவரிடத்திலிருந்து வரக்கூடியது புத்தியும் ஞானமும் வருகிறது, தேவனுடைய சமாதானம் வருகிறது, தேவனுடைய அன்பு வருகிறது. அதே வேளையில அவர்கிட்ட இருந்துதான் சத்தியமும் ஜீவனும் பரலோக ராஜ்யத்தினுடைய வழியும் வருகிறது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனோடு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அது என்ன ஜீவன் அப்படின்னா நித்திய ஜீவன், அவருக்குள் இருக்கும் ஜீவன். புரியுதுங்களா இல்லையா? அதுதான் வருகிறது. உலக பிரகாரமான சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் அப்படின்றார். இப்போ அவர்கிட்ட இருந்து வரக்கூடியது ஞானம், புத்தி, தெளிந்த ஞானம், பரிசுத்த ஆவி, இப்படி பல நற்கிரியைகள், நீடிய பொறுமை, பலவிதமான காரியங்கள் வருகின்றன. ஒரு காரியம் மட்டும் வரல. இவன் எப்படின்னா நீதிமொழிகள் 10:28 நிற்கிறான். அப்போ 2வது அதிகாரம், நீதிமொழிகள் 2வது அதிகாரத்தில் சொல்லுது என்னன்னா 2:6 நினைக்கிறேன். அந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனிடத்திலிருந்து ஞானமும் புத்தியும் வருகிறது அப்படின்ட்டு. அப்படியானால் இவளுக்கு இம்பார்ட்டன்ட் அந்த பணம், ஐஸ்வர்யம். இந்த இதை வச்சு ஆண்டவரை என்னன்னு கேட்டீங்கன்னா உலக பொருளுக்கும் ஒரு இடத்துல உலக பொருள், ஒரு இடத்துல தேவனை, ரெண்டையும் அப்படி மிக்ஸ் பண்ணி பண்றது தான் இவனுடைய வேலை. இது என்ன சொல்லுகிறது, வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தா கேளுங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனச்சாட்சியில் சூழ்ந்த பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து கொடுக்கிறது. அதாவது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த வார்த்தையை கொண்டு வந்து கொடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லியிருக்கான். அதாவது புதிய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட காரியங்கள் தருவார் அப்படின்னு சொல்லி பவுலோ, பேதுருவோ அல்லது மற்ற சீசர்களோ சொல்லியிருக்காங்களா அப்படின்னா இல்லை. அதே போல் ஒரு சம்பவத்தை நம்ம சொல்லணும். எப்படின்னா, இயேசு கிறிஸ்துவானவர் 40 நாள் உபவாசம் இருக்கிறார். 40 நாள் உபவாசம் இருக்கும் பொழுது பிசாசானவனால் சோதிக்கப்படுகிறார். அது 3 முறை சோதிக்கப்படுகிறது. ஒன்று என்னன்னா கல்லாய் அப்பமாக்கி சாப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க. தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும் அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் அதற்கு பிரதித்திர சொல்றாரு. அதே போல அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உட்புறத்திலே அவரை நிறுத்தி தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குறியும், ஏனெனில் தேவதூதர்கள் இது பண்ணுவாங்க, ஏந்தி கொண்டு போவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு உருட்டாப்பு பேக்கிங்க சொல்றான். ஆண்டவர் அதற்கும் பதில் சொல்றாரு. அதுக்கு அடுத்த செக்மெண்ட்டு இதுதான் ஹைலைட்டட் பாயிண்ட். என்னன்னா, மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவர்களின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சுவாசாந்தமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அவன் பாருங்க, உலகத்தினுடைய அதிபதி என்ன செய்தான்? அவனை வணங்கினா இந்த ஆசீர்வாதம், பணத்தாசை, பொருளாசை, இப்படி ஐஸ்வர்யங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கொடுப்பான். அப்போ பாலசேகர் என்பவன் யாரு? பிசாசினால் வஞ்சிக்கப்பட்ட பிசாசினுடைய நேரடி தூதுவனாக பயணிக்கிறான். இங்க
பணத்தை குறித்திருக்கிறதா அல்லது உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்காரா அப்படின்னு சொன்னா இல்ல. அப்போ இவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிசாசினுடைய நேரடி உபதேசக்காரன் என்பதே பொருள்படுகிறது. மேலும் இது ஒரு சில காரியங்களை டயலாக், சினிமா டயலாக்லாம் போட்டிருப்போம், அதையும் கேளுங்க. ஆமென். அப்போ அதாவது கண்டது கழியதுக்கு ஆமேனு ஆமேன் அல்லேலூயா அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் இந்த கிறிஸ்துவர்களுடைய அல்லது கிறிஸ்துவ ஊழியர்களுடைய ஆமேன் ஆமேன் சொந்தமாக ஏதாவது ஒன்று பேசினான்னா அதற்கும் ஆமேன்னு சொல்றாங்க. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. ஏதாயினும் தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தைகளானால் ஆமேன் என்று சொல்ல கடவன். ஆனால் இவங்க கண்டது அழியதுக்கெல்லாம் ஆமேன் என்று சொல்லுகிறாங்க. சரி, அடுத்தது என்னன்னு பார்த்து முடிச்சிடலாம். கத்தர் வேணுமா உனக்கு பணம் வேணுமா? பணமா பரலோகமா? அதாவது இவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரா பணமா, பணமா பரலோக ராஜ்யமா, இப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதாவது ஒன்று இவனுக்கு எப்படின்னா செழிப்பின் உபதேசத்தை பணத்தை இம்பார்ட்டன்ட் பண்ணியே இருக்கிறதுனால இவன் இப்படி ஒரு கேட்டகரிஸ் வேஸா இது பண்றான். அதாவது கர்த்தரை பார்க்குற இடத்துல பார்க்கணும், பணத்தை பார்க்கிற விதத்தில் பார்க்கணும். இந்த ரெண்டையும் இவன் என்ன பண்றான், ஒட்டுமொத்தமாக கோலாபரேஷன் பண்றான். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்திய எழுந்த சுவிசேஷம் 19வது அதிகாரம் 20லிருந்து வாசிங்க. அப்போ ஒரு ஐஸ்வர்யவான்கிட்ட ஐஸ்வர்யவான் உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ள நான் போறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது எல்லா கட்டளை கற்பனைகள் எல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடி இதெல்லாம் நான் இளமை இது முதலாக நான் கடைபிடிக்கிறேனே அப்படின்னு சொல்லும்போது, நீ உனக்கு விற்று தரித்திரருக்கும் ஏழைகளுக்கும் கொடு, அப்பொழுது உனக்கு பல்லவத்தில் பொக்கிஷம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதே வேலையில ஐஸ்வர்யவான் என்ன பண்றான், அதிக மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினால அவன் மனக்கடினமா போறான். அப்போ ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாதபடிக்கு இருக்கிறதே. ஊசி இல்ல போகிறது கூட ஒட்டகம் போயிடும், ஆனா பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஐஸ்வர்யவான் வரமாட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே வேளையில மத்திய சுவிசேஷம் 19வது அதிகாரம் 29வது வசனத்துல, என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியர்களையாவது தகப்படையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் மூலத்தனையாக அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளுவான் அப்படின்றது. அப்போ ஆண்டவரை நான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நான் இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுறணும். எப்படி? யாரையும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. சகோதரனை பெருசா எண்ணக்கூடாது, சகோதரியை பெருசா எண்ணக்கூடாது. அவரை விட அதிகமாக நான் நிலத்து மேலே வச்சிடக்கூடாது, அவரை விட நான் மனைவி மேலே வச்சிடக்கூடாது, அவரை விட நான் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா பொருளாசையில் சொத்துல எல்லா விதமான காரியங்களிலும் நான் அவருக்கு மேலே வச்சேன் அப்படின்னா அவருக்கு பாத்திரம் நல்ல அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ கிறிஸ்துவனாகிய நமக்கு யார் முக்கியம் அப்படின்னா பணமா அப்படின்னு கேட்டா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் முக்கியம். அதே வேளையில பணமா பரலோக ராஜ்யமான்னு கேட்டா பரலோக ராஜ்யம்தான் நமக்கு முக்கியம். பணம் இன்மையில் மாத்திரம் நமக்கு தேவைகளை சந்திக்கும்படியாக கர்த்தர் தருவார். புரிதுங்களா இல்லையா? உண்ணவும் முடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அதே போதும் என்று இருக்க கடவும், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஸோ இவன் உபதேசத்துக்கும் கிறிஸ்துவ உபதேசத்துக்கும் மாறுபாடாக இருக்கிறது. இவன் பிசாசினுடைய கைக்கூலியாக இருக்கிறான். ஆண்டனியா பாட்ஷாவா? ஏன் சார் இப்படி போட்டு பிரிக்கிறீங்க? ஆண்டனியா பாஷாவா ரெண்டையும் ஏன் பிரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். இந்த டைலாக் எப்படி பைபிள் இருக்கா அப்படின்னு சொன்னா இது சினிமா படங்கள்ல இருக்கு. பாட்ஷா அப்படிங்கிற ஒரு ரஜினிகாந்த் அதுல மக்களுக்கு நன்மை செய்கிறவராக இருப்பாரு. அவரும் ஒரு டானு. அதுக்கு அடுத்தாக்கில் நெக்ஸ்ட் இன்னொரு டானு அப்படின்னா ரகுவரர், அவர் தான் மார்க் ஆண்டனி. இந்த ரெண்டு பேரும் எப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஃபைட் நடக்கவும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல போலீஸ் அதிகாரிகள்கிட்ட பாஷா சொல்றாரு. யாரு? ரஜினிகாந்த் சொல்றாரு. ரஜினிகாந்த் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாஷாவா ஆண்டனியா முடிவு பண்ணிக்கிறேன், நீங்க பாஷாவை பார்த்து பயப்பட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் விடுவாங்கல்ல, அதையே பர்மனெண்ட்டாக விட்டுறான். இப்போ என்னன்னா இதுல என்ன சொல்ல வரோம் அப்படின்னா
பிசாசனுடைய உபதேசத்தையும் எடுத்துக்கிட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தையும் எடுத்துக்கிங்க. ஏன் பிரிக்கிறீங்க? அதான டயலாகு. ஸோ அதாவது பிசாசானவன் ஆரம்பம் முதலே பொய்யனாக இருக்கிறான். பொய்யும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். அப்போ அவனோடு நாம கூட்டு சேர்க்கலாமா? அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, உலக பொருளுக்கும் ஒருவனாலும் ஊழிய செய்ய முடியாது. அப்போ உலக பொருள் யாருக்கு உள்ளது? பிசாசினால் உண்டானவைகள் இருக்கு. அப்போ உலக பொருள் பிசாசினால் உண்டானவைகளானால் அதையும் பின்பற்றுவ, இயேசுவையும் பின்பற்றுவ அப்படின்னு சொன்னான்னா, இவன் டுபாக்கூர்லயும் ஒரு தினுசான டுபாக்கூர் அப்படின்னு தெரியலைங்களா? இது போன்ற நபர்களுக்கு எச்சரிக்கையாக பயணிங்கள். வேறொரு பதிவில் நன்றி, வணக்கம். இவ்வளவு தூரம் வரைக்கும் நீங்க பார்த்ததற்கு நன்றி.